ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரெடிட்டிவ் பார்சிங் டேபிள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கு ப்ரெடிட்டிவ் பார்சிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ரிங்குமே நீங்கள் பார்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷனை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, பி எக்ஸ்பிரஷன் ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் இட் வித் இ, ஆர் அப்படின்றத ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் இட் வித் ப்ளஸ், பி டேர்மை வந்து டீன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஏ வந்து அண்ட் வந்து ஸ்டார்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், பி ஃபேக்டரை எஃப்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், நாட்டை வந்து நாட் சிம்பிள் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி நான் பண்ணும்போது பி எக்ஸ்பிரஷனுக்கு ஈன்னு வரும். இ இன் த ஃபார்ம் ஆஃப் இ ப்ளஸ் டி ஆர் டி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ பி டேர்முக்கு டீன்னு வரும், பி டேர்ம் டி அண்ட் ஸ்டார் பி ஃபேக்டர் எஃப், பி ஃபேக்டர் எஃப். ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது வந்து அது இட் இஸ் டெர்மினல்ஸ், அதனால் வந்து அதை நான் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து ப்ரெடிட்டிவ் பார்சிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ரிகர்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ரிகர்ஷன் எலிமினேஷன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, லைக் e in the form of e plus t or t அப்படின்னு வேல்யூ இருக்குன்னா, you have to take it like இது வந்து points to a, this points to a, this points to alpha, this points to beta. ஓகேவா, இது கம்ப்ளீட்டாக ஆல்ஃபா, இது a, இது வந்து பீட்டா. அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா வாட் யூ ஹேவ், லெஃப்ட் ரிகர்ஷன்றது என்னென்னா, இப்போ உங்களோட இந்த ஸ்டார்ட் சிம்பிளும் அதோட ஃபர்ஸ்ட்டும் வந்து சேமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் ரிகர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு நம்ம இது நம்ம வந்து இது எலிமினேட் பண்ணும்போது யூ ஹாவ் டு ரைட் இட் லைக் ஏ இன் த ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஏ டேஷ் அண்ட் ஏ டேஷ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபா ஏ ஆர் எப்சிலான் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை நான் எதுக்கெலாம் பண்ணுவேன்னா, இ இன் த ஃபார்ம் ஆஃப் இ ப்ளஸ் டி ஆர் டி அந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுவேன். அடுத்து டி இன் த ஃபார்ம் ஆஃப் டி ஸ்டார் எஃப் ஆர் எஃப் இந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுவேன். ஏன்னா இதில் தான் என்னோட ஸ்டார்ட் சிம்பிளும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னா, இதுக்கு ஆல்ரெடி நம்ம மேப் பண்ணிட்டோம், ஏ இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ஆல்ஃபா ஆர் பீட்டா. அது எப்படி மாற்றணும், ஏ இன் த ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஏ டேஷ் அப்படின்னு மாற்றணும். அப்போ ஏன்றது இ, பீட்டான்றது டி, ஏ டேஷ்ன்றது இ டேஷ். ஓகேயா, அடுத்து ஏ டேஷ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபா ஏ ஆர் எப்சிலான். ஸோ ஏ டேஷ்ன்றது இ டேஷ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபான்றது ப்ளஸ் டி. ஸோ ப்ளஸ் டி, ஏன்றது இ ஆர் எப்சிலான் அப்படின்னு மாற்றணும். ஸோ என்னோட ப்ரொடக்ஷன்ஸ் மாறிடுச்சா? இப்போது இதுக்கு நான் பண்ணணும் டி இந்த ஃபார்ம் ஆஃப் டி ஸ்டார் எஃப் ஆர் எஃப். இதுக்கு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இது ஏ, இது கம்ப்ளீட்டாக ஆல்ஃபா ஆர் பீட்டா. ஸோ இதுக்கு வந்து ஏ இந்த ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஏ டேஷ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபா ஏ ஆர் எப்சிலான். ஸோ ஏன்றது இங்கே என்ன மேப் ஆயிருக்கு, டீன்னு மேப் ஆயிருக்கு, கரெக்டாக? அப்போ டி இந்த ஃபார்ம் ஆஃப் பீட்டான்றது எஃப், ஏ டேஷ்ன்றது டி டேஷ். அடுத்து இதுக்கு வந்து டி டேஷ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபான்றது ஸ்டார் எஃப், ஏன்றது நம்மளோட டி ஆர் எப்சிலான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வில் பி இ இன் த ஃபார்ம் ஆஃப் டி இ டேஷ். செகண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் இ டேஷ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ளஸ் டி இ ஆர் எப்சிலான். தேர்ட் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு டி இன் த ஃபார்ம் ஆஃப் எஃப் டி டேஷ். ஃபோர்த் ப்ரொடக்ஷன் டி டேஷ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார் எஃப் டி ஆர் எப்சிலான். Fifth production f in the form of not f. Sixth production f in the form of e. Seventh production f in the form of true. Eighth production f in the form of false. So இதுதான் உங்களோட productions. So இப்போ இந்த productionsக்கு you are going to write first and follow. So இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் first follow அப்படின்னு எல்லாமே எழுதணும். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணுன்றதை நான் ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ரூல்ஸ் அப்படின்ற வீடியோலேயே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ப்ளீஸ் வாட்ச் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது எதுக்கெலாம் ஃபர்ஸ்ட் எழுதணும், நம்மளோட நான் டெர்மினல்ஸ் எல்லாத்துக்கும். அப்போது இ, இ டேஷ், டி, டி டேஷ், எஃப் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ இயோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஈக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு நான் டெர்மினலாக இருக்குது. ஈக்கு இ ப்ரொடக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குது? நான் டெர்மினலாக இருக்குது. நான் டெர்மினலாக இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் தட் பர்டிகுலர் ப்ரொடக்ஷன். டீயோட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் நான் டெர்மினல். அப்போ எஃப்க்கு போங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதை விட எஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஈஸியர். ஓகேவா? எஃப்க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எஃப்க்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன? இதெல்லாம் தான் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதில் ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? இது ஒரு டெர்மினலா? ஸோ யூ ஹாவ் டு இன்க்ளூட் தட் இன் யோர் ஃபர்ஸ்ட் செட். ஸோ எஃபோட ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த டெர்மினலை இன்க்ளூட் பண்ணிடணும். இங்கேயும் ஸ்டார்டிங் இஸ் அ டெர்மினல், இதுவும் டெர்மினல் தான், அண்ட் இந்த ஃபால்ஸும் டெர்மினல் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப். இப்போது யூ கோ வித் டி டேஷ். டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் தான். அதில் ஸ்டார்டிங் சிம்பிள் இஸ் அ ஸ்டார். ஸோ அப்போது அது ஒரு டெர்மினல், அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 ப்ரொடக்ஷன் இருக்குது. டி டேஷ் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான். ஸோ எப்சிலானையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டீக்கு போனீங்க அப்படின்னா எஃப். ஸோ இது ஒரு நான் டெர்மினல். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் தான் வந்து டீயோட ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப்னா இந்த வேல்யூ எடுத்துக்கணும். நாட் ஓப்பன் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, அடுத்து இ டேஷ். இ டேஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் தான். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அடுத்து எப்சிலான் இருக்குது. இ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டி நான் டெர்மினல். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் டி தான் உங்களோட இ ஃபர்ஸ்ட். ஸோ டீயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? நாட் ஓப்பன் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி திங்ஸ். ஓகே, இப்போ கோயிங் வித் ஃபாலோ வேல்யூஸ். இப்போ ஃபாலோ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் இ டேஷ் டி டேஷ் எஃப் இது எல்லாத்துக்குமே ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபாலோ ஆஃப் இ. அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் ப்ரொடக்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கெங்கெல்லாம் இ இருக்குது அப்படின்னு பாருங்கள். only this place and this place. கரெக்டா? ஸோ இந்த ஈக்கு ஃபாலோவாக என்ன வருது? இங்கே ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் வருது. கரெக்டா? ஆக்சுவலி இங்கே வந்து it should be a dash in the form of alpha a dash. ஸோ இங்கே t e dash, இங்கே வந்து ft dash. ஸோ ப்ரொடக்ஷனே ஆக்சுவலி மாறி இருக்கு. சாரி, ஐ மேட் a small mistake. ஸோ இங்கே வந்து t e dash and ft dash, ரைட்? ஸோ இப்போ வந்து இ எங்கே வந்திருக்கு? இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. கரெக்டா? இங்கே மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதோட ஃபாலோ இஸ் அ டெர்மினல். அப்போ டெர்மினல் ஃபாலோவாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் இன்க்ளூட் தட். வேறு எங்கேயுமே இ கிடையாது. ஈன்றது ஸ்டார்ட் சிம்பிள். ஸோ அதில் ஒரு டாலர் இன்க்ளூட் பண்ணிடணும். இதுதான் உங்களோட ஃபாலோ ஆஃப் இ. அடுத்து மூவிங் ஆன் வித் இ டேஷ். ஸோ இ டேஷ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இ டேஷ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இ டேஷை ஃபாலோ பண்ணி எப்சிலான் தான் வருது. ஸோ இ டேஷை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எப்சிலான் வந்துச்சுன்னா, ஐ மீன் இ டேஷ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் எல்ஹெச்எஸ்க்கு போங்க. எல்ஹெச்எஸில் என்ன வேல்யூ இருக்குது? இ இருக்குது. அதோட ஃபாலோவை இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்போது ஃபாலோ ஆஃப் இ அண்ட் ஃபாலோ ஆஃப் இ டேஷ். இங்கேருந்து இங்கே போகிறீங்கன்னா ஃபாலோ ஆஃப் இ டேஷும் வரும் தானே. ஸோ அப்போ ஃபாலோ ஆஃப் இ டேஷ், இ டேஷுக்கு தான் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ ஃபாலோ ஆஃப் இ டேஷ் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபாலோ ஆஃப் இ எழுதுனா மட்டும் போதும். ஓகேவா? அடுத்து டி. மூவிங் ஆன் வித் டி. டி வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, தென் தட்ஸ் இட். ஸோ 2 இடத்துல இருக்குது. ஸோ 2 இடத்துலையுமே இட் இஸ் இ டேஷ் அண்ட் இ டேஷ். ஸோ ஒரு நான் டெர்மினல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுது அப்படின்னா யூ ஹாவ் டு இன்க்ளூட் அதோட ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணும், இந்த நான் டெர்மினலோட ஃபர்ஸ்ட். அப்போது டீயோட ஃபாலோ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் இ டேஷ். இ டேஷோடைய ஃபர்ஸ்ட் என்னது? ப்ளஸ் அண்ட் எப்சிலான். எப்சிலான்றது வந்து உங்களோட ஃபாலோவில் வரவே வராது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எப்சிலான் வருது இல்லை, அந்த எப்சிலானோடைய அந்த ப்ரொடக்ஷனோடைய ஃபாலோவை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த எப்சிலான் எங்கே வருது? இ டேஷில் வருது. அப்போது இ டேஷோடைய ஃபாலோவை இன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ நான் இங்கே எழுதிட்டுமா? ஃபாலோ ஆஃப் இ டேஷ், அதையும் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது க்ளோசிங் ப்ராக்கெட் அண்ட் அ டாலர், ரைட்? நெக்ஸ்ட் வந்து டி டேஷ். டி டேஷ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். டி டேஷ் இங்கே இருக்குது அண்ட் இங்கே இருக்குது. ரெண்டுமே வந்து எம்டி வேல்யூஸ். எம்டி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் எல்ஹெச்எஸ் போய் அதோட
ஃபாலோ வந்து இன்க்ளூட் பண்ணும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் LHS T, இதோட கரஸ்பாண்டிங் LHS T டேஷ். T டேஷுக்கு தான் எழுதுறோன்றதுனால நம்ம T மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ அப்போ ஃபாலோ ஆஃப் Tயை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணும். ஸோ ப்ளஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் டாலர். இப்போ எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்க்கு வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. கரெக்டாக? எஃப்க்கு வந்து T டேஷ்னு ஒன்று இருக்குது அண்ட் தென் மறுபடியும் இங்கே T டேஷ், இங்கே வந்து எம்டி. எம்டி வந்துச்சுன்னா இதோட கரஸ்பாண்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போய் அதோட ஃபாலோ எழுதணும். நம்ம எஃப்க்கு தான் எழுதுறோன்றதுனால இதை நம்ம எழுத வேண்டாம். இங்கே வந்து T டேஷ் இருக்குது. ஸோ T டேஷோடைய ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் T டேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் T டேஷ்ன்றது ஸ்டார். எப்சிலான் வரதுனால T டேஷோடைய ஃபாலோவை நம்ம எழுதணும். அப்போது ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ. இப்போ பார்சிங் டேபிள் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் ஆல் த terminals, you have to consider all the terminals and non-terminals. So non-terminals என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட் இஸ் E, E dash, T, T dash and F. இப்போ ஈக்கு நம்ம கரஸ்பாண்டிங்காக கொடுத்தது என்ன? B எக்ஸ்பிரஷன். E டேஷுக்கு B எக்ஸ்பிரஷன் டேஷ். Tக்கு வந்து B டேர்ம், T டேஷுக்கு B டேர்ம் டேஷ், Fக்கு வந்து B ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கரஸ்பாண்டிங்காக கொடுத்த வேல்யூஸ். டெர்மினல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ளஸ் ஸ்டார் நாட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த ப்ளஸ்ஸுக்கு நம்ம கொடுத்த வேல்யூ வந்து ஆர், ஐ மீன் கொஷன்லேருந்து நம்ம எடுத்த வேல்யூ ஆர் அண்ட் நாட். இது ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் ஓப்பனிங் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ பார்சிங் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இங்கே வந்து நம்மளோட டெர்மினல்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்போது அண்ட் ஆர் நாட் opening bracket close bracket true false dollar. இந்த பக்கம் B expression dash B term dash B factor. நான் நீட்டாலாம் வரையலை, ஸோ ரஃப்பாக தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் இங்கே இருக்கா, இதுக்கு நம்ம கரஸ்பாண்டிங்காக எழுதுன ஃபாலோஸ் இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஈக்கு ஒரே ஒரு ஈயோட ஃபர்ஸ்ட். ஸோ ஈக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? நாட் ஓப்பனிங் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ். அப்போது ஈனா இட் இஸ் B எக்ஸ்பிரஷன். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இருந்து B எக்ஸ்பிரஷன் டு நாட் ஓப்பனிங் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ், இது எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எழுதணும். எப்படி எழுதணும்? B எக்ஸ்பிரஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் Tக்கு நம்ம கொடுத்த டேர்ம் B டேர்ம் E டேஷ்க்கு வந்து B எக்ஸ்பிரஷன் டேஷ் அப்படின்னு கொடுத்தோம். கரெக்டா? அடுத்து E டேஷுக்கு என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு இருக்குது? E டேஷோட ஃபர்ஸ்ட் என்ன? E டேஷோடைய ஃபர்ஸ்ட்னு பார்த்தா ப்ளஸ் அண்ட் எப்சிலான். இப்போது ப்ளஸ்ன்ற இடத்துல நான் வந்து ப்ளஸ்ன்ற இடத்துல TE டேஷ் கொடுப்பேன். அதாவது B எக்ஸ்பிரஷன் டேஷ், அதாவது E டேஷ் ப்ளஸ் TE டேஷ். அப்போது ப்ளஸ்னா இட் இஸ் ஆர். கரெக்டா? அதான் மேப் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல B எக்ஸ்பிரஷன் டேஷ் gives plus B term B expression dash அப்படின்னு கொடுப்பேன். ஓகே, அதாவது E dash in the form of plus TE dash தான், அதை மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அண்ட் எப்சிலான் இருக்குது நம்மளோட ஃபர்ஸ்ட்டில். ப்ளஸ் இருந்துச்சு, எப்சிலான் இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ அந்த எப்சிலானுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா E dash in the form of epsilon அப்படின்றத எழுதணும். எங்கே எழுதணும்? I have to go for my follow of E dash. இப்போது இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் எனக்கு ப்ளஸ் இருந்துச்சு, E டேஷ் இருந்துச்சு. ப்ளஸ்ஸுக்கு நான் வந்து வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ இந்த E டேஷுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஃபாலோ ஆஃப் E டேஷ். ஏன்னா இங்கே வந்து எனக்கு எப்சிலானே இல்லை. கரெக்டாக? இந்த எப்சிலானுக்கு நான் ஃபாலோ ஆஃப் E டேஷுக்கு போகணும். இந்த ஃபாலோ ஆஃப் E டேஷ் அப்படின்றது என்னென்னா
க்ளோசிங் ப்ராக்கெட் அண்ட் டாலர் இதுதான் ஃபாலோ ஆஃப் இ டேஷ். ஸோ இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கும் டாலருக்கும் நான் கொடுக்க வேண்டிய வேல்யூ இ டேஷ் in the form of epsilon. E dash in the form of epsilon na B expression dash in the form of epsilon. Okay. So B expression dash ல இருந்து closing bracket க்கும் டாலருக்கும் நான் கொடுக்க வேண்டிய வேல்யூ B expression dash in the form of epsilon. B expression dash in the form of epsilon. Okay. அடுத்து வந்து t b termங்கிறது வந்து t கரெக்டா? So t in the form of ft dash. அப்போ t உடைய ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். t ஓட ஃபர்ஸ்ட்னா நாட் ஓப்பனிங் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ் இந்த எல்லா இடத்துலையுமே நான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலேருந்து இந்த நாட்டுக்கு இந்த ப்ரொடக்ஷனை எழுதணும். ஸோ டி அதாவது பி டேர்ம்லேருந்து நாட்டுக்கு நான் இந்த ப்ரொடக்ஷன் எழுதணும். டி இந்த ஃபார்ம் ஆஃப் எஃப் டி டேஷ். அப்போது பி டேர்ம் இந்த ஃபார்ம் ஆஃப் எஃப்ன்றது பி ஃபேக்டர், டி டேஷ்ன்றது பி டேர்ம் டேஷ். ஓகே. ஸோ கொடுத்துட்டேன்னா அடுத்து வந்து நான் ஓப்பனிங் ப்ராக்கெட்டுக்கும் அதே வேல்யூ கொடுக்கணும். பி டேர்ம் இந்த ஃபார்ம் ஆஃப் பி ஃபேக்டர் பி டேர்ம் பார். அடுத்து ட்ரூக்கும் நான் அதே வேல்யூ கொடுக்கணும். பி டேர்ம் இந்த ஃபார்ம் ஆஃப் பி ஃபேக்டர் பி டேர்ம் டேஷ். ஃபால்ஸுக்கும் அதே வேல்யூ கொடுக்கணும். பி டேர்ம் இந்த ஃபார்ம் ஆஃப் பி ஃபேக்டர் பி டேர்ம் டேஷ். ஓகே. நெக்ஸ்ட் பி டேர்ம் டேஷ் அதாவது டி டேஷ். டி டேஷ் உடைய ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். டி டேஷ் உடைய ஃபர்ஸ்ட் என்ன? ஸ்டார் அண்ட் எப்சிலான். ஸ்டார்ன்ற இடத்துல நான் என்ன கொடுக்கணும்? ஸ்டார்ன்றது என்னோட அண்ட். ஸோ பி டேர்முக்கும் அண்டுக்கும் நான் இந்த கண்டிஷன் இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். எப்சிலானுக்கு வந்து நான் என்ன கொடுக்கணும்? ஃபாலோவுக்கு போயிடணும். டி டேஷ் உடைய ஃபாலோவுக்கு போயிடணும். ஸோ இந்த வேல்யூஸுக்கெல்லாம் டி டேஷ் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான் நான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார் கொடுத்துட்டு வரலாம். So T dash அதாவது B term dash in the form of star B factor B term dash கொடுத்துட்டோமா? அடுத்து எப்சிலானுக்கு என்ன கொடுக்கணும்? ப்ளஸ் க்ளோசிங் ப்ராக்கெட் டாலர். இது எல்லாத்துக்குமே ப்ளஸ் க்ளோசிங் ப்ராக்கெட் டாலர். இது எல்லாத்துக்குமே B term in the form of B term dash in the form of epsilon, B term dash in the form of epsilon, B term dash in the form of epsilon. ஓகே. அடுத்து பி ஃபேக்டர். பி ஃபேக்டர்னு வரும்போது உங்களுக்கு எஃப் உடைய பி ஃபேக்டர்ன்றது எஃப் உடைய ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடணும். ஸோ நாட் ஓப்பனிங் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ நாட் ஓப்பனிங் ப்ராக்கெட் ட்ரூ ஃபால்ஸ் இந்த எல்லா இடத்துலையுமே நான் என்ன கொடுக்கணும்? நாட்டுக்கு வந்து கரெஸ்பாண்டிங் எஃப்ன்ற ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி எழுதிடுவோம்? எஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் நாட் எஃப், எஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் இ, எஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரூ, எஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபால்ஸ்ன்னு தான் எழுதியிருந்தோம். அப்போது இதை நீங்கள் வந்து எப்படி எழுதலாம்? பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் நாட் பி ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாமா? அப்போது இந்த நாட்டுக்கு என்ன எழுதணும்? பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் நாட் பி ஃபேக்டர், பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் நாட் பி ஃபேக்டர். அடுத்து இருக்கிற வேல்யூ வந்து ஓப்பனிங் ஃபர்ஸ்டில் அடுத்து இருக்கிற வேல்யூ ஓப்பனிங் ப்ராக்கெட். ஸோ அதுக்கு வந்து பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் பி எக்ஸ்பிரஷன், பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் பி எக்ஸ்பிரஷன். அடுத்து பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரூ, பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபால்ஸ். ஸோ இதுதான் உங்களோட பார்சிங் டேபிள். ஓகே. ஸோ இந்த பார்சிங் டேபிள் வச்சு நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங், அதாவது நமக்கு என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க? நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பார்ஸ் பண்ணணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் எனது கொஷன்லேயே நமக்கு கொடுத்துருந்தாங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் ஸ்ட்ரிங் பார்ஸ் தி ஸ்ட்ரிங் நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங். கரெக்டா? இதுக்கு எப்படி நீங்கள் பார்சிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் டேக் த ஸ்டாக், அடுத்து அதோட இன்புட், அடுத்து அதோட ஆக்ஷன் அண்ட் தென் ஆக்ஷன் கோட், அடுத்து அதோட ஆக்ஷன். ஓகே. ஸோ ஸ்டாக், இன்புட், ஆக்ஷன் கோட் அண்ட் ஆக்ஷன். ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே கொடுக்க வேண்டியது உங்களோட ஸ்டார்ட் சிம்பிள். கொஷனில் என்ன ஸ்டார்ட் சிம்பிள் இருந்துச்சு? பி எக்ஸ்பிரஷன். ஸோ டாலர் பி எக்ஸ்பிரஷன்னு கொடுங்க.
ஓகே, இன்புட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட ஸ்ட்ரிங் நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. பி எக்ஸ்பிரஷனுக்கும் நாட்டுக்கும் என்ன வேல்யூ இருக்கு? இந்த பார்சிங் டேபிள் பாருங்க. பி எக்ஸ்பிரஷனுக்கும் நாட்டுக்கும் பி எக்ஸ்பிரஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் பி டேர்ம் பி எக்ஸ்பிரஷன் டேஷ் இருக்கு. அப்போ ஐம் சாரி. ஸோ பி எக்ஸ்பிரஷனுக்கும் நாட்டுக்கும் என்ன இருக்கு? யூ ஹாவ் பி எக்ஸ்பிரஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் பி டேர்ம் பி எக்ஸ்பிரஷன் பார் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இதை புஷ் பண்ணணும். எப்படி புஷ் பண்ணுவீங்கன்னா, பி எக்ஸ்பிரஷன் இருக்கா, ஆக்சுவலி இதையும் கம்பேர் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த பி எக்ஸ்பிரஷன் போயிடும். இங்கேருந்து நீங்கள் இந்த லாஸ்ட் வேல்யூவை இங்கே எழுதணும். பி எக்ஸ்பிரஷன் பார், அடுத்து இந்த வேல்யூ பி டேர்ம் அப்படின்னு எழுதணும். ஓகே, அண்ட் இங்கே வந்து நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பி டேர்மையும் நாட்டையும் கம்பேர் பண்ணணும். பி டேர்ம் அண்ட் நாட் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வேல்யூ உங்களுக்கு பி டேர்ம் இந்த ஃபார்ம் ஆஃப் பி ஃபேக்டர் பி டேர்ம் பார். ஸோ பி டேர்ம் in the form of b factor b term bar. So மறுபடியும் you have to give push. இப்போ இந்த வேல்யூ நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்க. அப்போ இது போயிடும். ஸோ இங்க எக்ஸப்ட் இருக்கிறது என்னது? பி எக்ஸ்பிரஷன் பார். கரெக்டா? இங்க இருந்து புஷ் பண்ணணும். அப்போ இதை ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இதை புஷ் பண்ணுங்க. இப்போ கடைசியா இருக்கிற வேல்யூ என்ன? இதுதான். இதை வந்து உங்களோட ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணுங்க. பி ஃபேக்டரையும் நாட்டையும் கம்பேர் பண்ணுங்க. பி ஃபேக்டர் அண்ட் நாட், அதில் வந்து பி ஃபேக்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் நாட் பி ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ பி ஃபேக்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் நாட் பி ஃபேக்டர் அப்படின்னு இருக்கா. ஸோ அகெயின் யூ ஹாவ் டு புஷ். ஸோ இந்த பி ஃபேக்டர் போயிடும். லெஃப்ட் அவுட் என்ன? பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார். இந்த பி ஃபேக்டர் இங்கே புஷ் பண்ணுவீங்க. பி ஃபேக்டர் புஷ் பண்ணிட்டு இந்த நாட் சிம்பிளையும் நீங்கள் உள்ளே புஷ் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி புஷ் பண்ணலாம்? நாட் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மட்டும் மாற்றிருக்கேன். ஓகே, இப்போ நாட் அண்ட் நாட்டை கம்பேர் பண்ணுங்க. நாட் அண்ட் நாட் அதாவது சேம் வேல்யூஸ் வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு பாப் இட். ஸோ இங்கே பாப் கொடுக்கணும். பாப் பண்ணிட்டு what you have to do is you have to increment your string pointer. இந்த நாட்டும் போயிடும். அப்போ நீங்க increment your string pointer, இங்க வந்து increment string pointer அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க இதை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார் பி ஃபேக்டர் அண்ட் தென் இங்கே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு மட்டும் இருக்கும். அந்த நாட் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டையும் இந்த பி ஃபேக்டரையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ பி ஃபேக்டர் அண்ட் ஓப்பனிங் ப்ராக்கெட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் பி எக்ஸ்பிரஷன். அப்போது பி ஃபேக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் பி எக்ஸ்பிரஷன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? புஷ் பண்ணணும் மறுபடி. ரைட்? ஸோ பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார். இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணிடுங்க. அடுத்து பி எக்ஸ்பிரஷன் புஷ் பண்ணுங்க. அடுத்து ஓப்பனிங் ப்ராக்கெட் புஷ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு கம்பேர் தீஸ் டூ ஆர் சேம். அப்போ என்ன பண்ணணும்? பாப் பண்ணணும் அண்ட் இன்க்ரிமெண்ட் யுவர் ஸ்ட்ரிங் பாயிண்டர். அப்போ இதுவும் போயிடும். அடுத்து ட்ரூன்ற வேல்யூ தான் இருக்கும். ரைட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். அண்ட் லெஃப்ட் அவுட் வந்து பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார் க்ளோசிங் ப்ராக்கெட் பி எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த பி எக்ஸ்பிரஷனையும் ட்ரூவையும் கம்பேர் பண்ணுங்க. பி எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூ. ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் எழுதியிருக்கோம். ரைட்? இங்கே எழுதணும். ஆக்சுவலி இந்த இடத்துல பி எக்ஸ்பிரஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் பி டேர்ம் பி எக்ஸ்பிரஷன் பார் பி எக்ஸ்பிரஷன் in the form of b term b expression bar b expression in the form of b term b expression bar. ஓகேவா? ஸோ இதை எழுதியிருக்கணும். ஸோ b expressionக்கும் ட்ரூக்கும் இருக்கிற வேல்யூ b expression in the form of b term b expression bar. ஸோ b expression in the form of b term b expression bar. ஸோ அப்போ இதை புஷ் பண்ணுங்க. ஸோ புஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ புஷ் பண்ணுவீங்க, அடுத்து இந்த வேல்யூ புஷ் பண்ணும். பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார்
க்ளோசிங் ப்ராக்கெட், அடுத்து பி எக்ஸ்பிரஷன் பார், அடுத்து பி டேர்ம். ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இங்கே. ஸோ பி டேர்மையும் ட்ரூவையும் கம்பேர் பண்ணுங்க. பி டேர்ம் அண்ட் ட்ரூ. ஸோ அது வந்து பி டேர்ம் இந்த ஃபார்ம் ஆஃப் பி ஃபேக்டர் பி டேர்ம் பார் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ பி டேர்ம் in the form of b factor b term bar. So again push these values. First b term bar push பண்ணுவீங்க, அடுத்து b factor push பண்ணுவீங்க. Now compare b factor and true. b factor க்கும் true க்கும் உங்களுக்கு இருக்கிற வேல்யூ வந்து b factor in the form of true. அப்போ b factor in the form of true. இப்போ you push this value. So true உள்ள போயிடுமா? b factor போயிட்டு you will have true over there. So b term bar closing bracket b expression bar b term bar and you are having true. So இப்போ true and true compare பண்ணும்போது என்ன நடக்கும்? pop நடக்கும் and string pointer increment ஆகும். So இதுவும் போயிட்டு orன்றத point பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. Okay, so b expression bar b term bar b expression bar b term bar. b term barயும் orயும் compare பண்ணுங்க. b term bar and or. அதுல வந்து b term bar in the form of epsilon இருக்கு. So b term bar in the form of epsilon. So இத மறுபடி push பண்ணுங்க. And then இங்க b expression bar b term bar b expression bar and then இங்க வந்து epsilon or and false. இந்த இடத்துல நம்ம வந்து எப்சிலான் வருது அப்படின்னா you have to pop. எதை பாப் பண்ணும் அப்படின்னா பாப் வேல்யூ நீங்க இந்த b டேர்மை பாப் பண்ணணும். இதை நீங்க உள்ள அனுப்பணும்ன்ற அவசியமே இல்லை. இப்போ இந்த b எக்ஸ்பிரஷனையும் இந்த ஆரையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, b எக்ஸ்பிரஷன் பார் b டேர்ம் பார் b எக்ஸ்பிரஷன் பார் வந்து ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்டை விட்டோம். ஓகே, அப்புறம் இந்த ஆரையும் ஃபால்ஸையும் இந்த பி எக்ஸ்பிரஷனையும் இந்த ஆரையும் கம்பேர் பண்ணுங்க. பி எக்ஸ்பிரஷன் பார் அண்ட் ஆர். அதுக்கு வந்து பி எக்ஸ்பிரஷன் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் பிளஸ் பி டேர்ம் பி எக்ஸ்பிரஷன் பார். பி எக்ஸ்பிரஷன் பார் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளஸ் பி டேர்ம் பி எக்ஸ்பிரஷன் பார். ஓகே, ஸோ இதுக்கு வந்து புஷ் கொடுங்க. அண்ட் தென் யூ ஹாவ் டு புஷ் ஆல் தீஸ் வேல்யூ பி டேர்ம் பார் அண்ட் closing bracket, then b expression bar b term and then plus ன்றது or ன்னு வெச்சுக்கலாம். so இங்கே வந்து or. so or and or if you compare you will pop the values and increment your string pointer. correct? so or and or நீங்க pop பண்ணீங்க அப்படின்னா you will have false over here and இங்க வந்து b expression bar b term bar b closing bracket b expression bar b term. அப்போ b term-யும் false-யும் compare பண்ணுங்க. b term and false-ஐ compare பண்ணிங்கன்னா b term in the form of b factor b term bar. b term in the form of b factor b term bar. அப்போ இதை வந்து நீங்க push பண்ணணும். கரெக்டா? ஸோ push பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? b expression bar b term bar closing bracket b expression bar அடுத்து b term bar இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட், அடுத்து இந்த வேல்யூ செகண்டா புஷ் பண்ணுவீங்க. and then இங்க வந்து false. so இந்த b ஃபேக்டரையும் falseையும் கம்பேர் பண்ணுங்க. b factor and false. so b factor in the form of false. b factor in the form of false. அப்போ false நீங்க உள்ள கொடுத்து falseையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த false போயிடும், அடுத்து இங்க இருக்கிற b factorம் போயிடும், falseம் போயிடும். கரெக்டா? so போயிட்டதுக்கு அப்புறம் what you will do is ஃபால்ஸையும் நீங்கள் வந்து கேன்சல். ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டாலர் சிம்பிள் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இங்கே. ஓகே, ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் வரும், அடுத்து ஒரு டாலர் சிம்பிள் எப்பயுமே இன்புட் ஸ்ட்ரிங்கை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஃபால்ஸும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார் க்ளோசிங் ப்ராக்கெட் பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார். அந்த ஃபால்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அப்போது வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ராக்கெட்டும் டாலரும் இருக்கும்.
இப்போது இந்த டேர்மையும் இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். பி டேர்ம் பார் அண்ட் யோர் க்ளோசிங் ப்ராக்கெட். ஸோ அதில் பி டேர்ம் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான் இருக்குது. ஸோ பி டேர்ம் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான். எப்சிலான் வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு பாப், இதை மட்டும் பாப் பண்ணணும். ஸோ அப்போ பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் பி எக்ஸ்பிரஷன் பார். ஸோ பி எக்ஸ்பிரஷன் பாரையும் க்ளோசிங் ப்ராக்கெட்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பி எக்ஸ்பிரஷன் பார் க்ளோசிங் ப்ராக்கெட் மறுபடியும் எப்சிலான் தான். ஸோ பி எக்ஸ்பிரஷன் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான். ஸோ அப்போ வந்து மறுபடியும் பாப் பண்ணுங்கள் இந்த வேல்யூவை. அடுத்து பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார் க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போ க்ளோசிங் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு பாப் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் ஸ்ட்ரிங் பாயிண்டர். ஸோ அப்போ வந்து டாலர் மட்டும் இருக்கும். இங்கே வந்து பி எக்ஸ்பிரஷன் பார் பி டேர்ம் பார் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் போயிட்டுருக்கும். இப்போ பி டேர்மையும் டாலரையும் கம்பேர் பண்ணுங்கள். பி டேர்ம் பார் அண்ட் டாலர். அதில் வந்து பி டேர்ம் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான். ஸோ பி டேர்ம் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான் அப்படின்னா நீங்கள் வந்து பாப் பண்ணுவீங்க இந்த வேல்யூவை. அடுத்து பி எக்ஸ்பிரஷன் பார் டாலர். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பி எக்ஸ்பிரஷன் பார் அண்ட் டாலர், பி எக்ஸ்பிரஷன் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான். ஸோ பி எக்ஸ்பிரஷன் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்சிலான். ஸோ மறுபடியும் பாப், இந்த வேல்யூவை பாப் பண்ணிடுவீங்க. அடுத்து டாலரும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம். ஸோ பாப். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸெப்ட், டாலரும் எக்ஸெப்ட். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் பார்ஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ.